ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக் டீம்ஸ். ஹலோ பிரவீன். ஹாய் விஜய். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி சிஎஸ்கே பத்தி டிஸ்கஸ் பண்ணோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன ஹோல்ஸை பிக்ஸ் பண்ணணும், என்னென்ன பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்காங்கன்றத ஒரு டீட்டெயில் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணோம். விவர்ஸ், நீங்க யாரும் அதை பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டிஃபெண்டிங் சாம்பியன். 2025 ஒரு 18 வருஷம் கழிச்சு சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து பிளேயிங் லெவன் வந்து செட் தான். இவங்களுக்கு வந்து பேக்கப் பிளேயர்ஸ் மட்டும் தான் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் பிறகு. ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா சால்ட்டு அலாங் வித் விகே. அதுக்கப்புறம் ஒன் டவுன் வந்து தேவதர் படிகர், ரஜத் படித்தர். அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் ஆடினாரு. இல்ல இப்ப வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. லியாம் அதுக்கப்புறம் லிங்ஸ்டன் எதுக்கு பார்த்தோம்னா ஆடினாரு? லியாம் லிங்ஸ்டன் எதுக்கு ஆடினாருன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு ஆட வச்சாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொமாரி ஷெப்பர்ட் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவர் தான் மேஜர் லெவன்ல இருந்தாரு. கடைசியா எதுக்கு அதுக்கப்புறம் லியாம் லிங்ஸ்டன் ஆடினாரு அப்படின்னா, டிம் டேவிட்டுக்கு வந்து ஒரு இன்ஜுரி. அந்த ஒரு பவுண்டரி லைன்ல இருக்கும்போது நம்ம பார்த்தோம். அதுல இன்ஜுரின்றதுனால கடைசி 4 மேட்ச் விளையாடல. அப்படிங்கும் போது ரொமாரி ஷெப்பர்ட், டிம் டேவிட் 2 பேரும் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, 2 பேருமே இவ போட்டு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் முன்னாடி முன்னாடி என்ன, அதான் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். முன்னாடி என்ன அப்படின்னா, டிம் டேவிட் வந்து இப்போ முன்னாடி வந்து முதல்ல அவர் ஆர்சிபில இருந்தாரு, அதுக்கப்புறம் மும்பை போனாரு. அப்ப எல்லாம் அவர் வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னா, சரி இவன் ஸ்பின்னருக்கு அடிக்க தெரியாது, சும்மா ஃபுல் டாஸா போட்டு அடிப்பான், இல்லைன்னா அடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க 2 பேரையுமே. ஆனா இப்போ நீ என்ன பவுலிங் போடு, எந்த ஸ்டேடியம்ல போடு, எப்படி போட்டாலும் நான் அடிப்பேன், ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தானே ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம டிம் டேவிட பார்த்திருக்கோம், அவரோட கண்ட்ரிக்கு ஒன் டவுன்லயும் ஆடுறாரு. ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். நம்ம மேல ஆடினாலும் அடிக்கலாம், கீழே அடிக்கணும் அடிக்கலாம். என்னதான் நம்ம டிம் டேவிட் பியூர் பேட்ஸ்மேன் ஆடினாலும், ரொமாரி ஷெப்பர்ட் ஒரு நல்ல பவுலிங்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டா. அதுக்கப்புறம் இல்லாம ஃபைனல்லையும் பார்த்தும் முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. ஸோ அதனால மேபி போகலாம். ஏதாவது இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஃபெயில் ஆனா வேணா நீ சொன்ன மாதிரி பிளேயிங் லெவன்ல ஒரு கொண்டு வரலாம். அவங்களுக்கும் அவங்க பேக்கப் வச்சிருக்காங்க. ஒரு ஃபில் சால்ட்னாலும் சரி, இல்ல நம்ம ரொமாரி ஷெப்பர்ட், டிம் டேவிட்னாலும் சரி, அவங்களுக்கு பேக்கப் வந்து வச்சிருக்காங்க. ஜேக்கப் பெத்தேல் தான் அடுத்த பென் ஸ்டோக்ஸ் அப்படின்ட்டு அவங்க ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார் பாய் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ கண்டினியூ பண்ணு. அப்புறம் நம்பர் 7 சுரேஷ் சர்மா, அப்புறம் 8 குர்னால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ஜாஸ் ஹெசல்வுட், புவனேஸ்வர் குமார், எஸ் தயால். இப்ப நம்ம மெயினா பார்க்க வேண்டியது எஸ் தயால் வந்து ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்ப நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். எஸ் தயாலுக்கு பதில இவங்க வந்து ஏன் முஸ்தபிசூர் எடுக்கக்கூடாது? பிஸ் சேம் அதே லெஃப்ட் ஹேண்டர் பிஸ் எடுத்துட்டு போன தடவை வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டன் ஆடினாங்க அந்த ஃபாரின் ஸ்லாட்ல. இந்த தடவை அந்த ஃபாரின் ஸ்லாட்டுக்கு பதில ஒரு இந்தியன் பிளேயரா ஆட வச்சுட்டு பவுலர் ஏன் எஸ்ஐயாளுக்கு பதில இவங்க வந்து பிஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் உன்ட்ட கேட்கிறேன். லியம் லிவிங்ஸ்டனுக்கு பதில வெங்கடேஷ் ஐயர் எடுக்கலாம்ல. அவரால் அந்த போர் ஆட முடியும். போர் ஆடிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா அந்த ஃபாரின் ஸ்லாட்டை இவங்க வந்து பிஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நீ சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் பிரவீன். நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்த 11 அதுக்கப்புறம் பேக்கப் பிளேயரை வச்சே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 11 வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நீ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ சொன்ன, ஒரு ஃபிஷ் ஆட வைக்கலாம் அப்படின்னா. ஆனா 2 ஃபாரின் பேசர், பியூர் ஃபாரின் பேசர் ஆட வைப்பாங்களா அப்படின்றதான் ஏன் டவுட். பட் ஆனா இது ஒரு நல்ல 11 தான். மேல ஒரு வெங்கி ஐயர் மாதிரி ஆட வச்சோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டர்ல யாருமே கிடையாது. தேவதர் படிக்கல விட்டுட்டோம் அப்படின்னா வேற லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. கீழே குருநாள் பாண்டியா தான், அவர் நம்பர் 7 நம்பர் 8ன்னு வராரு. ஒரு 7 விக்கெட்ஸ் வந்தா மட்டும் தான் மேல வராரே தவிர இது கீழே தான் வராரு. ஸோ வெங்கடேஷ் ஐயரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் நம்ம ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா என்னதான் நம்ம சொன்னாலும் யாஸ்தால ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், நீ சின்ன சுவாமியில பவுலிங் போட்டேன்னா நீ உலகத்துல எந்த ஸ்டேடியத்துல நீ பவுலிங் போட்டுடலாம், ஏன்னா சின்ன சுவாமியில தான் இருக்கலே பவுலிங் போட கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ப்ரூவன் ஒரு பிளேயர் வந்து எஸ் தயால். 5 பால் 5 6 நம்ம யாராலையும் மறக்க முடியாது. அதுல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க, அங்க இருந்து வந்தாரு, ஒரு மேசிவ் கம்பேக் பண்ணாரு. நம்ம வந்துட்டு எஸ்ஐஆல் வந்து விளையாட மாட்டாரன்றது நம்மளுக்கு முதல்ல தெரியல. பட் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பிசிசி அப்ரூவ் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா பார்ப்பாங்க போல, ஒருவேளை கேஸ்ல என்ன ப்ரூவ் ஆகுது, இன்னும் ப்ரூவ் ஆகல. அதாவது அவர் பண்ணது ஒரு தப்பு தான், என்னதான் ஃபீல்ட்ல நல்லா இருந்தாலும் சரி, அவர் பண்ண தப்புன்னே இருக்கட்டும். ஆனா என்ன ப்ரூவ் ஆகல, அதுவும் ஒரு மைனர் இஷ்யூ அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம இதுக்குள்ள போக வேணாம். ஒருவேளை ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அவரால் விளையாட முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய லெவனே இவங்களை வச்சு கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெங்கடேஷ் ஐயர் கிடைக்கல அப்படின்னா ஒரு மஹிபால் லோம்பர் ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேயர். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, யார் யாரை வாங்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு, என்னென்ன பிளேயர்ஸ் உங்களுக்கு தேவை, அவங்க யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டீமை யாரு வாங்குவா அப்படின்றதுதான் மெயின் கன்சர்னாவே இருக்குது. இன்னும் யார் கையில போகுது அப்படின்னா தெரியல. ஆனா கன்ஃபார்மா சேல் அண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில பேர் சொல்றாங்க டீம் பேர் மாறும் அப்படின்னு தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
சரி, நம்ம பிளேயர் பத்தி பாத்துல நீ ஆல்ரெடி வென்கேயரை பத்தி பேசணும்னால அந்த ஸ்லாட்ல இருந்தே போயிடலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து தேவதத் படிக்கலுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் பிளேயர் தேவை. ஒருவேளை தேவதத் படிக்கலுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு விளையாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜத் பட்டிதர் பார்த்தோம் நம்ம போன வீடியோல பேசணும், முன்னாடி வீடியோல ரஜத் பட்டிதருக்கு வந்து ஒரு இன்ஜுரி. அதனால கண்டிப்பா அவர் விளையாட மாட்டாரான்னு தெரியல. 4 மாசம் விளையாட மாட்டாருன்னு நினைச்சோம். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. ப்ரூவ் பண்ணி ஹீஸ் பிளேயிங் நவ், ஸ்மார்ட் பிளே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால கண்டிப்பா ஐபிஎல் வருவாருன்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனா அவருமே வந்து அந்த அந்த இன்ஜுரி வந்துருச்சு அப்படின்னாலுமே அந்த கன்சர்ன் அடிக்கடி இருக்கதான் செய்யும். ஸோ அதை எப்படி அவர் கோபம் பண்ணி பண்ண போறாரு. இதுக்கு பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். லோம்ரோர் எடுக்கலாம், இல்ல வெங்கையர் எடுக்கலாம். இதை தவிர்த்த பார்த்தோம்னா லூனித் சிசோடியா கேகேஆர்ல இருந்த ஒரு பிளேயர், நல்ல ஒரு பவர் ஹிட்டர்னு நாம கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம கார்த்திக் சர்மா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கேம்ப் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு, ஸ்நாட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இந்த 2 பேரை போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுவும் தேவையில்லை அப்படின்னா அபினவ் மனோகர் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோல பார்த்தோம். அபினவ் மனோகர் அவர் ஒரு லோக்கல் பிளேவர் கொடுக்கறது ஆல்ரெடி படிக்கல் இருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அபினவ் மனோகர் எடுத்து போடலாம். ஆனா அவர் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான்னு கேட்டா இல்ல, அவர் வந்து ஒரு பினிஷர் ரோல் பிளே பண்றது, ஒரு ஜிதேஷ் சர்மா அந்த மாதிரி இடத்துல வர்றவர். மேபி நம்ம டாப் ஆர்டர்ல வேணா வேற யாரையா புஷ் பண்ணிட்டு டீம் டேவிட் அந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா இல்ல ஒரு ஃபார்ம் அவுட் அப்படின்னா படிக்கல உட்கார வைக்கணும் அப்படின்னா அபினவ் மனோகர் ஒரு நல்ல சான்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன், எஸ் தயால், இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஒரு பேக்கப் தேவை. ஜோஸ் ஹெசிலூல் நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி ஒரு இன்ஜுரியில இருக்காரு. அவர் எந்த ஆஷஸும் விளையாட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நம்ம அதுல என்ன பேசணும் அப்படின்னா ஆஷஸ் விளையாண்டுட்டு வருவாரு. ஸோ ஒரு ஒரு மேஜரான ஒரு கன்சர்ன் இருக்கும்னு நினைச்சோம். நான் ஆஷஸே ஒரு விளையாடல. எனக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டா T20 வேர்ல்ட் கப் தான் ஆடுவாருன்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெஷ் லெக்ஸா தான் இருப்பாரு. ஒருவேளை அவர் கன்சர்ன் இருந்துச்சு அப்படின்னாலுமே ஆல்ரெடி நுவன் துஷரா இருக்காரு. அவர் நுவன் துஷரா நல்லா தான் போட்டாரு போன மேட்ச் கிடைச்ச சான்ஸ்ல. இந்த 3 பேருக்கு நமக்கு வந்து பேக்கப் பிளேயர்ஸ் இப்ப தேவை. லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து மார்க்கி 6 கீழே இருக்காங்கன்றது. லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் ஆடிட்டு அதுக்கு பதில் நம்ம ஒரு ஃபாரின் பாஸ்போர்ட் அடிக்கலாம். இல்ல உனக்கு ஃபாரினரா தான் உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரேஸ்வெல் இருக்காரு. மார்க்கி பிளேயர்ஸ்ல நமக்கு வந்து பிரேஸ்வெல் இருக்காரு, மைக்கேல் பிரேஸ்வெல், நியூசிலாந்து பிளேயரு. நம்ம சென்னை வீடியோலயே நம்ம பார்த்தோம். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஓகே, ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. பிரேஸ்வெல் போலாம். இல்ல அப்படின்னா கூப்பர் கானலி, பெருசா யாருமே அவரை பத்தி பேச மாட்டாங்க. சேம் அதே மாதிரி லெக் ஸ்பின்னர். ஆனா நீ சொன்ன மேல டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டரே இல்ல அப்படின்னு சொன்ன, இவரை எடுத்தோம் அப்படின்னா லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டரும் நமக்கு கிடைச்சிரும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நம்ம ஓடிஐல கூட ஒரு 60 சம்திங் அடிச்சு வின் பண்ண வச்சாரு நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வகிந்து ஹசரங்காவை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவரும் வந்து நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆல்ரவுண்டரா. 180 இன்னிங்ஸ்ல வந்துட்டு 2500 சம்திங் ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 140 ஸ்ட்ரைக் ரேட்டோட. அதே மாதிரி பவுலிங்லயும் பார்த்தோம் அப்படின்னா 229 இன்னிங்ஸ்ல 332 விக்கெட் எடுத்திருக்காரு வித் எக்கானமி ஆஃப் 7க்கும் பிலோ 6.9 எக்கனாமி. அவரையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இவங்க சின்ன சாமியில ஆடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பூனேங்கும் போது ஓரளவுக்கு நார்மல் பெரிய ஒரு மீடியம் சைஸ் கிரவுண்ட் தான். ஸோ வந்து அதை கன்சிடர் பண்ணி ஹசரங்கா கூட எடுத்துக்கலாம். நீ சொன்னது நல்ல ஒரு ஆப்ஷன். கூப்பர் கானடிலாம் இது வரைக்கும் யாரும் பேசியிருப்பாங்களான்னு கூட தெரியல. நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் நீ கொண்டு வந்திருக்க. நீ சொன்ன பிளேயர்ல எல்லாருமே வந்து அவர் வந்து ஆல்ரெடி ஆர்சிபில விளையாண்டவர் தான். ஒரு அனிண்ட் ஹசரங்கா இருக்கட்டும், பிரேசலா இருக்கட்டும், அவங்க ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து விளையாண்டுட்டு ரிலீஸ் பண்ண பிளேயர் தான். மேபி எடுக்கலாம். இல்லைன்னா மேபி நானே லிவிங்ஸ்டனுக்கே திருப்பி போவாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா 9 கோடிக்கு எடுத்தாங்க. கிடைச்சாருன்னா ஒரு 5 கோடி 6 கோடி கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா எடுத்துப்பாருன்னு தான் தோணுது. நீ சொன்ன ஆர்சிபி மேட்ச் ஹோம் கிரவுண்ட் பத்தி ஒரு ரீசன்ட் நியூஸ் என்ன வருது அப்படின்னா மேபி சின்னசுவாமியில மேட்ச் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 to 20% கிடைக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப புதுசா வந்து கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன்ல வந்து எலெக்ஷன் நடக்குது. அதுல ஒருத்தர் வந்து நான் வந்தேன்னா கண்டிப்பா சின்னசுவாமி ஸ்டேடியமும் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பூனேயை பத்தி நம்ம பேசணும். பூனேல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹோம் கிரவுண்டா கொடுக்கறதா பேசியிருக்காங்க. அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கும் அவங்களோட அந்த ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. அதனால எங்களுக்கு வேற ஹோம் கிரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது புனேக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே சில ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்டாஃப்ஸ் வந்து புனேக்கு போயிட்டாங்க. அங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க, ஆர்சிபிக்கா இல்ல ஆர்ஆருக்கான்னு தெரியல. ஆனா 50 to 60% வந்து என்னன்னா ஆர்ஆருக்கு தான் போவாங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்படி இருக்கிறதுனால ஆர்சிபிக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ஹோம் கிரவுண்ட் என்னன்னே தெரியல. ஹோம் கிரவுண்ட் என்னன்னே தெரியாம நம்ம வந்து ஆப்ஷனுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா ஹோப்ஃபுல்லி பெங்களூரு திருப்பி வரும், சின்னசாமி அந்த ஐகானிக் ஸ்டேடியம் திருப்பி வரும்ன்றத விஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ் தயாலுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க கையில 16 கோடி இருக்கு.
அதுல ஒரு 10 கோடி ஆச்சு இந்த ஒரு பொசிஷனுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் தோணுது. ஏன்னா எஸ்ஐஎல் ஒருவேளை ஆடல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பிளேயர் தேவை. ஏன்னா எஸ்ஐஎல் வந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. சென்னை மேட்ச் பார்த்தோம், அந்த மாதிரி நிறைய மேட்ச் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன், மெயின் ரீசன் அப்படின்னு நான் எஸ்ஐஎல்னு சொல்லுவேன். நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்மர், நம்ம அந்த லெஃப்ட் ஆர்மரை வச்சுதான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஒரு நல்ல பிளேயர். நான் என்ன சோர்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னா ஆகாஷ் தீப்புக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆகாஷ் தீப் ஆல்ரெடி ஆர்சிபில இருந்த பிளேயர், நம்ம இங்கிலாந்து சீரீஸ்ல பார்த்தோம், ப்ரூவ் பண்ணாரு. ஆகாஷ் தீப் போடுறாங்க. அது தவிர வேற யாரும் ஆப்ஷன்ல இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வந்து ஸ்பென்சர் ஜான்சன் போலான்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை தவிர வேற யாரும் ஆப்ஷன் இருக்காங்க? ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்யூப் நபி அப்படின்னு ஒரு ஜேஎன்கே பிளேயர் ரீசெண்டா மேட்ச்ல வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பையன். மொத்தமா T20ன்னு பார்த்தோம் அப்படின்னா 32 இன்னிங்ஸ் ஆடி இருக்காப்புல, 39 விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஸ்மாட்ல ஒரு 3 விக்கெட் ஹாலு, ஒரு 4 விக்கெட் ஹாலு, ஒரு 2 விக்கெட் ஹாலு இவ்வளோ எடுத்திருக்காரு. 5 மேட்ச்ல 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் எஃப்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் வந்துட்டு ஒரு 2 5 விக்கெட் ஹாலு, ஒரு செகண்ட் விக்கெட் ஹாலு, ஒரு 2 இன்னிங்ஸ் ஒரு மேட்ச் சேர்த்து 10 விக்கெட்லாம் எடுத்திருக்காப்புல. அவருக்கு போவதுக்கு நானா இருந்தோம்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன், அன்கேப்டு பிளேயர் எஸ்ஏஎல் மாதிரி. ஸோ அவருக்கு ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அசோக் சர்மா அப்படின்னு ஒரு பையன், ராஜஸ்தான் பையன், இப்ப லீடிங் விக்கெட் டேக்கர் ஸ்மார்ட்ல 16 விக்கெட் எடுத்திருக்காரு 5 இன்னிங்ஸ்ல. அப்படிங்கும்போது அவருக்கு போவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் வந்துட்டு இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆகாஷ் மத்வால் போவாங்களா? அதேதான் நீ கேட்கிற நல்ல கொஸ்டின். அதுக்கு தான் நான் சொன்னேன், இன்னும் ஹோம் கிரவுண்டே என்னன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ ஹோம் கிரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி பேசர் என்ன யாரு அப்படின்ற மாதிரி போலாம். நம்ம ஹோம் கிரவுண்டே தெரியல, நம்மளுக்கு முக்கியமான நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு ஸ்லாட் அப்படின்னா அந்த எஸ்ஆர் ஸ்லாட் தான். மிச்சம் எல்லாமே ஸ்லாட் கன்ஃபார்மா ஆயிடுச்சு. நம்மளுக்கு 10 பிளேயர் கன்ஃபார்ம், 11 பிளேயர். அந்த ஒரு பிளேயர் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் மத்வாலோட ஆகாஷ் தீப் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து இந்தியாவுக்கும் ஆடி இருக்காரு அப்படின்றதுனால மேபி ஆகாஷ் மத்வால் ஒருவேளை ஆகாஷ் தீப் கிடைக்கலன்னா போலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை தவிர வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி பிட்ஸ் அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் ட்ரை பண்ண. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஸ்பின்னருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கப் பிளேயர் தேவை. நம்ம ஆல்ரெடி வந்து குருணால் பாண்டியா வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. 2025 ஆர்சிபிக்கு அதிக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு அப்படின்னா அது குருணால் பாண்டியா தான். 3 மேன் ஆஃப் த மேட்ச் இன்க்ளூடிங் தட் ஃபைனல் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அவர் வந்து லீடிங் ஸ்பின்னரா இருப்பாரு. நல்லா போட்டாரு. நம்ம வந்து அந்த ஷார்ட் பால் போட்டாரு. அதுதான் ஷார்ட் பால் போட்டு நிறைய விக்கெட்லாம் எடுத்தாரு மும்பை கூட. அவர் நல்ல ஆப்ஷன். ஆனா சுயாஷ் சர்மா நம்ம வந்து வருஷம் பாக்குறோம். அதாவது அந்த சகல் விட்டு போனதுல இருந்து பாக்குறோம். ஆர்சிபி கிட்ட வந்து ஒரு மெயின் கன்சர்னா இருக்கு அப்படின்னா அது ஸ்பின்னர் தான். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்பின்னர் அவங்கள்ட்ட இருக்காது. மேபி ஒருவேளை அது வந்து சின்னசாமி அப்படின்றதுனால என்னன்னு தெரியல, ஒரு நல்ல ஸ்பின்னர் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த வருஷம் ஸ்பின்னிங்க்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேக்கப் தேவை சுயாஷ் சர்மாக்கு. என்னதான் ஸ்வப்னில் சிங் இருக்காரு அப்படின்னாலுமே நல்ல ஒரு பியூர் ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர் இல்லாம பியூர் ஸ்பின்னருக்கு போவாங்கன்ற மாதிரி தோணுது. அப்படி நம்ம பார்க்கும்போது பிரவீன் தூபே இருக்காரு. பிரவீன் துபே ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர், ஒரு கிடைச்ச சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அதை போக மேபி ஒரு ரவி பிஷ்னாய் அப்படி இல்லைன்னா ராகுல் செவர் போவாங்க அப்படின்னு நீ நினைக்கிறாரு? ரவி பிஷ்னாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ ரவி பிஷ்னாய் கஷ்டம் தான். ராகுல் சகருக்கு போவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் வந்து பூனே மாதிரி ஸ்டேடியத்துல வந்துட்டு ராகுல் சகர் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்பீடா போடுவாரு. பூனே மாதிரி ஒரு ட்ராக்ல வந்துட்டு நல்ல பிளாட்டரா போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கிரிக்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ராகுல் சகர் கொஞ்சம் இனோவேட்டிவாவும் போடுவாரு. இந்த ரவுண்ட்ல இருந்து ஓவர்ல வந்து போடுறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல இனோவேட்டிவா பண்ணுவாரு. ராகுல் சகருக்கு போலாம். கரெக்ட், நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். சுயாஷ் சர்மாக்கு கண்டிப்பா ஒரு பேக்கப் தேவை. இப் சப்போஸ் வேற ஏதாவது ட்ராக் போனாங்க அப்படின்னா ஆர்சிபி, அதாவது பெங்களூரை தவிர்த்து வேற எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் கிடைக்கும் அப்படின்னா ஏன் 2 ஸ்பின்னர் ஏன் ஆடக்கூடாது? அதனால 2 பியூர் லெக் ஸ்பின்னரோட போனாலும் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். எப்படி போறாங்கன்றத பார்க்கலாம். இதுதான் வந்து மேஜரோட கன்சர்னா இருக்கும். அது போக வந்து ஸ்வஸ்திக் சிக்காரா, அவரை பத்தி பேசி ஆகணும். ஆர்சிபிக்கு ஒரு செல்ல பிள்ளையாவே இருந்தாரு. நான் கூட அவன்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன் ஸ்வஸ்திக் சிக்காரான்ட்டு. எனக்கு என்ன தோணுங்க, ஒரு ப்ராப்பர் சான்ஸே கொடுக்காம வந்து தூக்கி இருக்கீங்க. அவர் வந்து ஒரு பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்தீங்க. ஸோ அதனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஒரு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா அவர் பேஸ் பிரைஸ்ல தான் திருப்பி எடுக்க முடியும். வேற யாரும் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்வஸ்திக் சிக்காரா திருப்பி வரல வாய்ப்பு இருக்கு. பேஸ் பிரைஸ்ல கிடைச்சா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேஸ் பிரைஸ் இல்ல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாருன்னா அவரை நம்ம எப்படி ஆட வைக்க போறது இல்லை. இவங்க டிம் டேவிட், ரொமேரியா ஷெப்பர்ட் இவங்களெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு பினிஷரா வர மாட்டாரு. ஆட வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பேஸ் பிரைஸ்க்கு அதான் அந்த எமோஷனுக்காக எடுத்து வச்சாங்கன்னா மட்டும்தான் ஒரே பாசிபிள். மித்தபடி எனக்கு பொறுத்த வரைக்கும் மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபைனலி என்ன அப்படின்னா ஜாஸ் ஹேசில்வுட், அவருக்கு ஒரு பேக்கப் தேவை.
அவர் தொடர்ந்து ஒரு 14 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பா இன்ஜுரி கன்சர்ன்லாம் இருக்கு, ஒரு ஃபிட்னஸ் கன்சர்ன், அந்த ஒர்க் லோட் அப்படிலாம் இருக்கு. அவருக்கு ஒரு பேக்கப் போவாங்களா? ஏன்னா ஆல்ரெடி நுவன் துஷாரா இருக்காருன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை மேபி நம்ம போன வருஷம் பார்த்தோம் லுங்கி இங்கிடி எல்லாம் பேஸ் பேஸ்லயே கிடைச்சாரு கடைசியா. லுங்கி இங்கிடி நுவன் துஷாரா அவங்கள பேஸ் பேஸ்ல எடுத்தாங்க, ஒரு பீட்டுமே போக மொதல் பீட்ல எடுத்தாங்க. அந்த மாதிரி பேஸ் பிரைஸ்ல ஒரு பாப்புலர் பவுலர் தான் இல்லாம ஆனா நல்லா போடக்கூடிய பவுலர் பேஸ் பேஸ்ல எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இவங்ககிட்ட இருக்கிறதே 16 கோடி தான். ஆல்ரெடி ஒரு இந்தியன் பேசருக்கு கண்டிப்பா ஃபுல் ஃபிளஜ்டா போவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வேற யாரும் ஜோசப் சில்வர் இல்ல நுவன் துஷாரை தவிர வேற யாரும் போவாங்கன்னு நீ நினைக்கிறியா? அதுல பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. ஜேக்கப் டஃபி ரீசன்ட் ஃபார்ம் வந்து வருண் சக்கரவர்த்தி கூட போட்டி போட்டுட்டு இருக்காரு நம்பர் 1 ஐசிசி பிளேயருக்கு. அவர் ஒருத்தர் இருக்காரு. அது போக பார்த்தோம் அப்படின்னா ஷான் அபோட் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர். அவரை சாணா யாரையும் போட்டு மறப்பா. சாணா போட்டுல நான் மறக்கவே மாட்டேன். ஒரு பாவம் அவர் என்னங்க பண்ண முடியும், அவரை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. நான் அதாவது ஷானா பூட் ஃபூட்ல இருந்து அவரோட பூட்ல இருந்து நம்ம யோசிச்சோம்னா அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். இன்னும் ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு ட்ரிபியூட் கொடுத்தே ஆகணும். கண்டினியூ பண்ணுங்க. அது போக பார்த்தோம் அப்படின்னா மேட் ஹென்ரி. 3 பேர் இருக்காங்க. ஜாக்கப் டஃபியோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட ரீசெண்டா 5 மேட்ச் ஆடினாங்க, அதுல 10 விக்கெட் எடுத்தாரு. ஓவராலா T20 ஐன்னு பார்த்தோம் அப்படின்னா 36 இன்னிங்ஸ்ல 53 விக்கெட் எடுத்திருக்காரு. 17.5 ஆவரேஜ், 7.3 எக்கனாமி. ஒய் நாட் இவர் ஏன் போக கூடாது? கண்டிப்பா ஒரு நல்ல பேக்கப்பா இருப்பாரு ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இதோ ஜேக்கப் டெக்கி ஒரு நல்ல ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி எனக்கு தோணுது. லாஸ்ட் இயரே வந்துட்டு ஜாசத்தில் வரமாட்டாரு, அந்த இஷ்யூக்கு அப்புறம் வரமாட்டாரோன்னு தோணுச்சு. பட் ஆனா திருப்பி வந்துட்டாரு. ஒருவேளை வரலைன்னா ஜாக்கப் டெஃபிக்கு தான் போவாங்களோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஜாஸ் ஹேசல்வுட் அதாவது எங்களை எங்களை மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ்ல அவர் ஜாஸ் ஹேசல்வுட் இல்ல, ஜாஸ் ஹேசல் காட் அப்படின்னு தான் நம்ம அவரை கூப்பிடுவோம். ஹோப்ஃபுல்லி எப்படி போறாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஆர்சிபி ஃபேன் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பொதுவா பேசியிருக்கோம். ஆர்சிபி ஃபேன், எம்ஐ ஃபேன், அடுத்து ஒன் டீம் பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளவுதான், இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு எஸ்டேல ஆடுவாரா, ஆட மாட்டாரா, இல்ல ஆட வச்சாங்கன்னா அது வந்து ஃபேரா அப்படின்றத பத்திலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற யாரும் உங்களுக்கு பிளேஸ் தெரிஞ்சாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சீசன் பத்தி பேசிட்டோம், இன்னைக்கு ஆர்சிபி பத்தி பேசிட்டோம். நெக்ஸ்டா வந்து இன்னொரு 5 டைம் சாம்பியன்ஸ் ஒரு மேஜரான ஒரு டீம் மும்பை இந்தியன்ஸ் பத்தி தான் பேச போறோம். 2 கோடி தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த 2 கோடியில எனக்கும் சரி பிரவீன் சரி ஒரு கான்பிடண்டா சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறோம். அந்த 5 பேர்ல இன்னைக்கு யாருன்னா இன்னைக்கு 20 லட்சம் எடுப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு அதே பிளேயர் 15 கோடிக்கு போவாரு. கரெக்ட். ஸோ அதனால அவங்கள பத்தி கண்டிப்பா பேசி அப்படி என்னதான் 2 கோடி வச்சிருந்தாலும் அவங்க வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ல ப்ளே பண்ணுவாங்க. அவங்கள பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிரிக்பென்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். மற்றபடி வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், ஹைப் அதெல்லாம் கொடுக்கலாம் மறந்துடாதீங்க. நானும் பிரவீனும் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறோம். அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜய் அண்ட் பிரவீன். பாய்.